பொதுவாக நம்ம ஃபேட்டுன்னு சொல்கிறது, ஒரு ஆள் குண்டாக இருக்கிறான்னா ஃபேட்டி ஃபெல்லோம்னு. ஃபேட்டுனா ஸ்டோரேஜ் ஃபேட்டை தான் நம்ம வந்து ஃபேட்னு சொல்கிறோம். பொதுவாக எக்ஸஸாக உள்ள கார்போஹைட்ரேட், நம்ம அதிகமாக சாப்பிடக்கூடிய எனர்ஜி கார்போஹைட்ரேட் மாவு பொருள் எல்லாமே குளுக்கோஸாக மாறுது. இந்த குளுக்கோஸை வந்து லைப்போஜெனசிஸ்ன்னு சொல்லி பாடியில் மெக்கானிசம் இருக்குது. அது வந்து எக்ஸஸாக உள்ள அந்த குளுக்கோஸ் அவ்வளோத்தையுமே ஸ்டோரேஜ் ஃபேட்டாக மாற்றி தொப்பை ஆக்கிரும். ஒரு ஆளுக்கு தொந்தி வருதுன்னா என்ன அர்த்தம்? தேவைக்கு அதிகமாக சாப்பிட்றாரு. வண்டி ஓட்டம் இல்லை, ஆனால் பெட்ரோல் போடுறாரு. பெட்ரோல் போட்டு வந்து நிப்பாட்டுறாரு. அது ஓவர்ஃப்ளோ ஆனால், பெட்ரோல் ஓவர்ஃப்ளோ ஆனால் அங்கே கீழே கொட்டும். இது அப்படி இல்லை, எல்லாம் ஸ்டோரேஜ் அப்படி இந்த பக்கம் பிதுங்கிட்டு வரும். இங்கே முன்னால் பிதுங்கும் எங்கெல்லாமோ அது கெப்பாசிட்டி. ஒரு செல் வந்து ஃபேட் செல்லு, நம்பர் ஆஃப் ஃபேட் செல் வந்து ஃபிக்ஸ்டு. சைஸ் ஆஃப் தி ஃபேட் செல் வந்து கடுகுலேருந்து கிரிக்கெட் பால் சைஸ் வரைக்கும் போகலாம். கடுகு சைஸ்லேயும் ஃபேட் செல் இருக்கும். கொழுப்பு செல் வந்து கடுகு சைஸ்லேயும் இருக்கலாம். சின்ன லீனாக இருக்கவங்களுக்கு கடுகு சைஸில் இருக்கலாம். உங்களுக்கு ஆமாம், கணேசன் சாருக்கு கிரிக்கெட் பால் சைஸுக்கு வரலாம். ஒரே ஃபேட் செல். அதில் ஸ்டோரேஜ் அடைச்சி பெரிய, நீங்கள் பலூன் பார்த்துருப்பீங்க, சின்னதாகவும் ஊதலாம் பெருசாக ஊதலாம்ல, அந்த மாதிரி ஊதி அந்த ஃபேட் செல் ஸ்டோரேஜ் வந்துட்டுனா அது பேர் தான் கொழுப்பு. ஃபேட்டுங்கிறது ஸ்டோரேஜ் ஃபேட்டு. பொதுவாக ஸ்டோரேஜ் ஃபேட் அதிகமாகும்போது ஸ்கின்னுக்கு கீழே உள்ள ஃபேட்டும் அதிகமாகும். தோலும் தடிமனாயிரும். தோலுக்கு கீழே ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் இருக்குது. நமக்கு ஹீட்டு, அந்த இன்சுலேஷன் லேயர் மாதிரி. ஹீட்டு அதிகமாக இருந்தால் அதில் உள்ள இரத்த குழாய்கள் வந்து விரிவடைஞ்சு வேர்வை அதெல்லாம் வெளியேற்றிட்டு இருக்கோம். ஹீட்டை வந்து வெளியேற்றிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி வெளியில் சில்லுன்னு இருக்குன்னா அந்த சுருங்கி அந்த ஹீட்டை ப்ரிசர்வ் பண்ணிக்கிட்டோம். அதுக்கு ஃபேட் வேணும். அதனால் ரொம்ப லீனாக இருக்கவங்க குளிரும் தாங்க மாட்டாங்க, வெயிலும் தாங்க மாட்டாங்க. அது வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர், தோலுக்கு கீழே இருக்கிறது. அது ப்ரொடெக்டிவ் லேயர். இது வந்து தொந்தி வந்து தொல்லை கொடுக்குற லேயர். தொந்திங்கிறது இது ப்ராஸ்பெரிட்டி. முதலாளி என்ன தொந்தி இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. முதலாளி மாதிரி நடக்கிறதே இல்லை. தின்னுட்டு சும்மா உட்காந்து ஏதாவது கதை பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் வர்ற வெனை தான் அது. ஒபிசிட்டினாலே அது ஒரு ஒபிசிட்டி. ரொம்ப குண்டாக இருக்காங்கல்ல, ஒபிசிட்டி இட்ஸ் அ ஸ்லோ பட் டெஃபினிட் ப்ராசஸ் ஆஃப் சூசைடு. அந்த வார்த்தை மோசமான வார்த்தை. ஏன்னா அவ்வளோ பிரச்சனையை கொண்டு வர்றது அதான். கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கமா தெரியும், திடீர்னு ஹைப்பர் டென்ஷன் வரும், திடீர்னு சுகர் வரும், ரெண்டும் சேர்ந்துக்கிடும், கண்ணாபண்ணி பிரச்சனைகள் வந்துடும். அதனால் ஃபேட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஃபிசிக்கலி ஆக்டிவாக இருந்தால் ஓரளவு பரவாயில்ல. மற்றபடி எவ்வளவு உங்களுக்கு கார்போஹைட்ரேட்லாம் எவ்வளோ வேணும்னு தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக அந்த அளவுக்கு சாப்பிட்டு அந்த ஆயிலி ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணி, கலோரி ரிச் ஃபுட்டு, பேக்கரி ப்ராடக்ட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணி. நான் அதெல்லாம் சாப்பிட்றதே இல்லை. ஆனால் சாப்பாடுனா ஒரு வெட்டிடுவீர மடங்கி பாத்தி பிடிச்சி ஊற்றி சாந்து குலைக்கிற மாதிரி குலைச்சி அடைஞ்சிட்டேன்னா உங்களுக்கு தேவை வந்து 500 கலோரி தான் மத்தியானம் சாப்பாட்டுக்கு. 2000 கலோரி உள்ளதுன்னா மீதி 1500 கலோரி என்ன? அது எல்லாம் ஸ்டோரேஜ் ஃபேட். அவ்வளோ ஸ்டோரேஜ் ஆயிரும். அதனால் மாவு பொருள் கொழுப்பை விட டேஞ்சர். ஆயிலி ஃபுட்டை விட மாவு பொருள் இன்னும் டேஞ்சரஸ். அது ட்ரைக்ளிசரைடு எங்கள் கொழுப்பாக மாறி ஸ்டோரேஜ் ஆகிடுது. அதுதான் ஃபேட்டுங்கிறது. கொலஸ்ட்ராலுங்கிறது நம்ம பாடியில் லிவரில் சிந்தசைஸ் ஆகுது. நம்ம கொடுக்குற அந்த கொழுப்பு சத்துள்ள எண்ணெய்கள் அதெல்லாமே கைலோமைக்ரான்ஸுங்கிற அந்த ப்ராடக்டாக கடைசி ஜீரணம் ஆகி உள்ளுக்குள்ளே குடல் உறிஞ்சிகள் மூலமாக போய் லிவருக்கு போகுது. லிவரில் போய் கொலஸ்ட்ராலாக மாறுது. கொலஸ்ட்ரால் அதுலேயே சில ஃப்ராக்மெண்ட்ஸு எல்டிஎல், ஹெச்டிஎல், விஎல்டிஎல் அப்படி அந்த ஃப்ராக்மெண்ட்ஸு. அதில் வந்து டோட்டல் கொலஸ்ட்ராலும் எல்டிஎலும் நம்ம வந்து ஹார்ட் டிசீஸுக்கு ரொம்ப முக்கியமான ஃபேக்டர்ஸ். அதை கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுருக்கணும். அப்போ லிவரில் தான் இந்த சிந்தசிஸ் நடக்குது. அந்த கொலஸ்ட்ரால் வந்து எல்லா ஹார்மோன்ஸு, என்சைம்ஸு, நம்ம உடலில் உள்ள நொதிப்பொருட்களுக்கெல்லாம் மூலப்பொருள். அது கொலஸ்ட்ரால் இல்லாமல் வாழ முடியாது. அதனால் ஆயில் இல்லாமல் வாழ முடியாது. ஆயில் ரொம்பவும் குறைக்க விடாது. எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கொடுக்கணும். உங்கள் ஆயில் ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா, எண்ணெய் எடுத்துக்கிட்டோன்னா, ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு 3 ஸ்பூன் எண்ணெய் வேணும். ஒரு ஆளுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு மாதத்துக்கு 1/2 லிட்டர் எண்ணெய் வேணும். 6 பேர் இருக்கீங்கன்னா 3 லிட்டர் எண்ணெய் வாங்கினீங்கன்னா சமையலுக்கு கரெக்டான அளவில் வாங்குறீங்கன்னு சொல்கிறது. இல்லை 3 லிட்டருக்கு பதில் 6 லிட்டர் வாங்குறீங்கன்னா 1 லிட்டர் எண்ணெய் வந்து 9000 கலோரி. 27,000 கலோரி எக்ஸஸாக நீங்கள் சாப்பிட்றீங்க எண்ணெயில் மட்டும். 7,000 கலோரி கூடிச்சுன்னா 1 கிலோ வெயிட் ஏறும்.
நீங்கள் 3 பேர் இருக்கீங்க, 3 லிட்டருக்கு மேலே 6 லிட்டர் வாங்கினீங்கன்னா ஆளுக்கு 1 கிலோ வெயிட்டு இந்த எண்ணெயில் மட்டும் ஏறும். தெரியாது நமக்கு. அதனால் எண்ணெயை கரெக்டாக அளவோடு சாப்பிடணும். 3 ஸ்பூன் எண்ணெய்னா நீங்கள் வாங்கும்போது நீ ஏம்மா 6 பேர் இருக்கோம் 3 லிட்டர் வாங்கிக்க, நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, நீ குளிக்கன்னா குளிச்சுக்க, நீ எண்ணெய் பொறிச்சு போனாலும் போடு, அந்த 3 லிட்டர் காலியானா அவ்வளோதான், சொல்லி முடிஞ்சு வச்சு, திரும்ப எண்ணெய் வாங்கி தர மாட்டேன். அதான் ஹெல்த்தி ஃபுட்டு. அதுக்குள்ளே நீங்கள் கொண்டு வரணும். நீங்கள் எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து அதிகமாக எண்ணெய் உபயோகப்படுத்துகிறோன்னு பார்த்து கரைச்சி கலந்தீங்கன்னா கரெக்டான அளவு சாப்பிடணும்னு அர்த்தம். அது கடலெண்ணெய் நல்லெண்ணெய் மிக்ஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். அது வந்து சேச்சுரேட்டட் ஃபேட் அதிகமாக உள்ளது, அது குறைவாக எடுத்துக்கலாம். அதனால் அது கொலஸ்ட்ராலுங்கிறது நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருளில் உள்ள அந்த எண்ணெய்கள்லாம், எண்ணெய் நான்வெஜ் சாப்பிட்டா அதுக்குள்ளே கொழுப்பு இருக்கும், அந்த மசில்குள்ளெல்லாம் கொழுப்பு இருக்கும், அதெல்லாம் கரைஞ்சி அந்த எண்ணெய்கள்லாம் கைலோமைக்ரான்ஸுங்கிறது சின்ன சின்ன பார்ட்டிகளாக அப்சார்ப் ஆகி போய் சிந்தசிஸ் ஆகிறது தான் அந்த கொலஸ்ட்ரால், எல்டிஎல், ஹெச்டிஎல், அந்த ஃப்ராக்மெண்ட்ஸ்லாம் பாடிக்கு நிறைய வேணும். நம்ம தோலை பளபளப்பாக வைக்கணுனாலும் கொழுப்பு வேணும். குட்டி கொளுத்தா தோலில் தெரியும்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஆனால் கொழுப்பு அதிகமாகக்கூடாது. அந்த மாதிரி நிறைய சாப்பிட்டு கொழுப்பு ஆகிறது வந்து கொழுப்பு தானே. அதனால் கொழுப்பை வந்து சேரப்படக்கூடாது. ஆயில் குறைத்தால் ஆயுள் கூடும். அதனால் ஆயிலை குறைவாக எடுத்துக்கணும். இதுதான் கொலஸ்ட்ரால் இல்லாமல் இருக்க முடியாது. எதுக்கு டாக்டர் கொலஸ்ட்ரால் எண்ணெய் எதுக்கலாம்? அப்படியே கம்ப்ளீட்டாக நிப்பாட்டிடுமே, வாழ முடியாது. ஏன்னா முக்கியமான நமக்கு ஹார்மோன்ஸு, என்சைம்ஸு, உடலில் உள்ள growth ஹார்மோன், தைராய்டு ஹார்மோன், டெஸ்டோஸ்டிரான், ஓவரியில் உள்ள ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், இதெல்லாம் இருந்தால் தான் மனுஷன் உயிர் வாழ முடியும். அது எல்லாத்துக்குமே மூலப்பொருள் வந்து கொலஸ்ட்ரால். அதனால் அது அந்த அளவுக்கு வேணும்.